காசு இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? நான் இது வந்து ஒரு பெரிய ஆள் கிட்ட கற்றுக்கிட்டேன். காசு இருந்தால் தான் சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சந்தோஷம் இருந்தால் தான் காசு வரும், அது வந்து கன்ஃபார்ம். நான் எவ்வளோ செலவு கம்மி பண்ணாலும் மாத கடைசியில் என் கையில் காசு இல்லையே. நீங்கள் கேட்ட கொஸ்டின்லேயே அதுக்கு பதில் இருக்கு. நீங்கள் உங்கள் காசை எங்கே செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். மாதம் கரெக்டாக ஏதாவது செலவு வருது, அப்போ எப்படி செலவு பண்ணாமல் இருக்குது? நம்ம எல்லாருக்குமே ரெண்டே வகையில் தான் செலவு இருக்கும். ஒன்று வான்ஸ், ஒன்று நீட்ஸ். உங்கள் நீட்ஸ் வந்து அது எப்போவுமே ஒரே பட்ஜெட் தான், ஃபுட்டு, க்ளோத்து, ஷெல்டர் இதெல்லாம். உங்களோட வான்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் வர செலவு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட். நீடுனா அத்தியாவசியம், வாண்ட்னா அனாவசியம். ஸோ யோசிச்சு செலவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு எனக்கு ஒன்று இல்லை அப்படின்னா அது தப்பா? நெக்ஸ்ட் 5 இயர் பிளான் நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு ரூம்ல 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 95 பேருக்கு 5 இயர் பிளானே இருக்காது. அதனால அந்த 95 பேர் தப்பாயிருவாங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு 5 இயர் பிளான் ஒர்க் ஆகும், நிறைய பேருக்கு 10 இயர்ஸ் பிளான் ஒர்க் ஆகும், நிறைய பேருக்கு 1 இயர் 2 months 3 months பிளான் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலனா தான் பிரச்சனை. இன்னொன்னு, நிறைய பேர் வைக்கிற 5 இயர் பிளான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது.